வணக்கம். எதிராச்சியம். கடும் உணவு பஞ்சம் நிலவும் ஒரு நாட்டில் அடுத்தடுத்து ஏவுகணை சோதனைகள் நடத்தப்பட்டதாக இதுவரை வரலாறு இல்லை. ஆனால் அந்த வரலாற்றை மாற்றி எழுதுவோம் என வம்படியாக அணு ஆயுத ஏவுகணை சோதனைகளை செய்து கொண்டிருக்கின்றது உணவு பஞ்சத்தில் சிக்கியிருக்கும் வடகொரியா. அதிபர் கிம் ஜாங் உன் வறுமையில் வாடும் வடகொரிய மக்களை கண்டு கொள்ளாமல் தன் நாட்டின் ராணுவ பலத்தை உலகுக்கு காட்டவே முயன்று வருகின்றார். பல உணவு பஞ்சங்களை சந்தித்த நாடுதான் வடகொரியா என்றாலும் 1994 முதல் 1998 ஆண்டு வரை அந்த நாடு கண்ட உணவு பஞ்சம் மிக கடுமையானது. அதில் 6 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் உயிரிழந்திருக்கின்றனர். மீண்டும் அப்படியான பஞ்சத்தை நோக்கித்தான் தற்போது அந்த நாடு நகர்ந்து கொண்டிருக்கின்றது. தன் அண்டை நாடான வடகொரியாவில் ஏற்பட்டிருக்கும் கடும் உணவு பஞ்சம் குறித்து முதலில் வெளியுலகிற்கு சொன்னது தென்கொரியாதான். வடகொரியா கடும் உணவு தட்டுப்பாடு காரணமாக வடகொரியா மக்கள் மக்காச்சோளத்தை வாங்கி உண்பதினால் மக்காச்சோளத்தின் விலை 20% அதிகரித்துவிட்டது. தட்டுப்பாடு காரணமாக மற்ற உணவுகளின் விலையும் விண்ணை முட்டியிருப்பதாக கூறப்படுகின்றது. இருந்தும் மக்கள் படும் அவதிகளை எல்லாம் துல்லியம் கண்டு கொள்ளாத அந்த நாட்டின் அதிபர் அணு ஆயுத சோதனைகளை இடைவிடாமல் நடத்தி வருகின்றார். 2022 ஆண்டில் மட்டும் சுமார் கிட்டத்தட்ட 70 ஏவுகணைகளை வடகொரியா சோதனை செய்திருப்பதாக தெரிகின்றது. பிப்ரவரி மாதம் 23 அன்று கூட கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய 4 சக்தி வாய்ந்த அணு ஆயுத ஏவுகணைகளை அடுத்தடுத்து விண்ணில் ஏவியிருக்கின்றது வடகொரியா. மேலும் சொந்த நாட்டு மக்களையே அச்சுறுத்தும் சில சட்டங்களையும் வகுத்திருக்கின்றது வடகொரியா. குறிப்பாக வடகொரியா மக்கள் யாரும் தன்னுடைய மகளின் பெயரை வைக்கக்கூடாது என்றும் வைத்திருப்பவர்கள் அனைவரும் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றும் கிம் சட்டம் கொண்டு வந்ததாக கூட செய்திகள் பரவியிருந்தன. மேலும் அங்கு அரசுக்கு எதிராக நடவடிக்கைகளில் ஈடுபடும் மக்களுக்கு மரண தண்டனைகளும் அவ்வப்போது வழங்கப்பட்டு வருவதாக கூட செய்திகள் வெளியாகி வருகின்றன. மத சுதந்திரம் என்பது கேள்விக்குறியாக இருக்கும் அந்த நாட்டில் அதற்கு எதிராக தண்டனைகளும் வழங்கப்படுவதாக சொல்லப்பட்டு வந்த நிலையில் தற்போது அதை உறுதிப்படுத்தும் செய்திகள் கூட வெளியாகி இருக்கின்றன. குறிப்பாக பைபிள் வைத்திருந்து 2 வயது சிறுவனுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு இருப்பதுதான் தற்போதுள்ள செய்தியாக இருக்கின்றது. சர்வதேச அளவில் நிலவும் மத சுதந்திரம் தொடர்பாக அமெரிக்க வெளியுறவுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த செய்தியானது வெளியாகி இருந்தது. அதில் வடகொரியாவில் 70,000 கிறிஸ்தவர்கள் மற்ற மதங்களை சேர்ந்தவர்களுடன் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். சிறையில் அனுப்பப்பட்ட பலரில் 2 வயது சிறுவனும் அடங்குகின்றான். கிறிஸ்தவ மத பழக்க வழக்கங்களை கடைபிடித்ததற்காகவும் பைபிளை வைத்திருந்ததற்காகவும் அந்த குடும்பம் கைது செய்யப்பட்டது. அதில் 2 வயது குழந்தை உட்பட ஒட்டுமொத்தம் அந்த குடும்பமும் 2009 ஆண்டு முதல் ஆயுள் தண்டனை பெற்று அரசியல் சிறை முகாமில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்த முகாம்களில் சிறை வைக்கப்பட்டிருக்கும் கிறிஸ்தவர்கள் மிக மோசமான நிலையில் இருப்பதாகவும் அவர்கள் பல்வேறு வகையான உடல் ரீதியான துன்புறுத்தல்களை எதிர்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக கிறிஸ்தவர்களுக்கு
தடை விதித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் ஜப்பான் அரசாங்கத்திற்கு வடகொரியா செய்தியொன்றை அனுப்பியிருந்தது. அதில் ராணுவ உளவு முயற்சியின் ஒரு பகுதியாக முதன்முறையாக செயற்கைக்கோள் ஒன்றை ஏவுகணை தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அனுப்ப உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனை அடுத்து ஐநாவின் தடையை மீறி ஏவுகணை தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது தங்களது நாட்டிற்கு மிகுந்த அச்சுறுத்தல் என ஜப்பான் தெரிவித்துள்ளது. மேலும் தங்களது நாட்டின் எல்லைகளுக்குள் இந்த செயற்கைக்கோள் அல்லது விண்வெளி குப்பைகள் நுழைந்தால் அதனை சுட்டு வீழ்த்துமாறும் ஜப்பான் பாதுகாப்பு மந்திரி இராணுவத்தினருக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார். அத்துடன் ஏவுகணை தடுப்பு அமைப்புகளையும் தயார் நிலையில் வைத்திருப்பதாக ஜப்பான் தெரிவித்துள்ளது. மேலும் ராணுவ உளவு செயற்கைக்கோள் ஜூன் மாதம் அளவில் விண்ணில் ஏவப்படும் என்றும் வடகொரியா அறிவித்துள்ளது. தென்கொரியாவுடன் இணைந்து அமெரிக்கா மேற்கொண்டு வரும் தொடர்ச்சியான பொறுப்பற்ற ராணுவ பயிற்சிகளுக்கு இதுபோன்ற வசதிகள் மிகவும் அவசியமான ஒன்று என்று வடகொரியா தெரிவித்துள்ளது. மே மாதம் 31ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 11ஆம் தேதிக்குள் செயற்கைக்கோள் விண்ணில் ஏவப்படும் என்றும் வடகொரியா தெரிவித்திருக்கின்றது. இதுகுறித்து ஜப்பான் அரசிற்கு வடகொரியா அனுப்பிய கடிதத்தில் ராணுவ உளவு முயற்சியின் அங்கமாக முதல் முறையாக செயற்கைக்கோள் ஒன்றை ஏவுகணை தொழில்நுட்பத்தில் அனுப்ப இருப்பதாக தெரிவித்திருந்தது. இது மஞ்சள் கடல், கிழக்கு சீன கடல் மற்றும் பிலிப்பைன்ஸின் கிழக்கு பகுதியில் உள்ள லூசோன் தீவுகளின் கடல் நீரை பாதிக்கச் செய்யலாம் என்றும் வடகொரியா தெரிவித்திருந்தது. இவ்வாறாக கடந்த ஆண்டு துவங்கியதிலிருந்து வடகொரியா கிட்டத்தட்ட 100 ஏவுகணை சோதனைகளை செய்து வருகின்றது. இந்த சோதனை தென்கொரியா மற்றும் ஜப்பான் கடற்பகுதியில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இவ்வாறாக வடகொரியாவின் புதிய செயற்கைக்கோள் ஏவும் நடவடிக்கை ஜப்பான் தென்கொரியா கடற்பகுதிகளில் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. யார் பேச்சையும் கேட்க முடியாது என்ற துணியில் வடகொரியா தொடர்ந்தும் ஏவுகணை சோதனைகளை நடத்தி வருகின்றது.